வீட்டுல தோசை மாவு இல்லையா? பரவாயில்ல, ஒரு வெள்ளரிக்காய் இருந்தாலே சூப்பரான தோசை செய்யலாம். இந்த வெள்ளரிக்காய் தோசைக்கு அரிசி, வெள்ளரிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய் மற்றும் சீரகம் தேவை. முதலில் அரிசியை நன்றாக கழுவவும், பின்னர் 3 முதல் 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். இப்போ வெள்ளரிக்காயை கழுவி பெரிய துண்டுகளாக நறுக்கவும். இதுதான் இந்த தோசையின் மெயின் இன்கிரீடியன்ட். இப்போ மிக்சில சேர்க்கவும். வெள்ளரிக்காய், தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மற்றும் சீரகம். இதனோட உப்பு சேர்த்து சிறிது தண்ணி சேர்த்து அனைத்தையும் ஸ்மூத் பேஸ்டாக அரைக்கவும். இப்போ ஊற வச்ச அரிசியை இந்த பேஸ்டோட சேர்த்து சிறிது தண்ணி சேர்த்து மீண்டும் அரைக்கவும். அரைத்த மாவை ஒரு பாத்திரத்துல மாற்றவும். பின்னர் சிறிது தண்ணி சேர்த்து பால் மாதிரி தின் கன்சிஸ்டன்சி ஆக்கவும். இப்போ ஒரு பேன் சூடாக்கவும். மாவை ஊட்டி பானை சுற்றி டில்ட் செய்து தின்னாக பரப்பவும். மூடி வச்சு குக் செய்யவும். இந்த தோசை திருப்ப தேவையில்லை. எட்ஜஸ் விட ஆரம்பித்தால் ஃபோல்டு செய்து சர்வ் செய்யலாம்.